சித்த வேதம் 57ஆம் நாள் தொடக்கம். ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 57ஆம் நாள் தொடக்கம். வைசியனுக்கு கோரட்சை, கிருஷி, வாணிபம் முதலாயுள்ள தொழில்களாகும். அது புத்திக்காகும். ஏனென்றால் கோ என்பது சப்தமாகும். சப்தத்தை ரட்சிக்க வேண்டியது புத்தி ஆகும். கிருஷி, வாணிபம் முதலானதும் புத்தியுள்ளவனே செய்கிறதற்கு முடிவதாகும். அதல்லாமல் உலகத்தில் அவன் புத்தி இல்லாதவன் ஒரு பேச்சு பேசுவதற்கு கூட புத்தி இல்லை என்று சொல்லி வருகிறது. ஆகையினால் புத்தியாயிருக்கிற வைசியன் கோவினை ரட்சிக்க வேண்டும். எப்படி என்றால் தன்னிலிருந்து உண்டாகின்ற சப்தத்தை தன்னில் தானே நிறுத்த வேண்டும். எப்பொழுது தன்னுடைய சப்தத்தை நசிக்காமல் தன்னில் தானே நிறுத்துகிறோமோ அப்பொழுது கிருஷி ஆகின்றது. கிருஷி என்பது சிரசில் சுழுமுனையில் தன்னுடைய சக்தியை அடக்குகிறதாகும். அப்பொழுது சப்தம் தன்னில் தானே லயிக்கிறது. இதாகும் கிருஷி. அவ்விதம் கிருஷி செய்திருக்கிற சக்தியை கொண்டு தன்னில் தானே வியாபிக்க செய்வதாகும் வியாபாரம். அவ்விதம் செய்து பட்சண சாதனங்கள், அதாவது ஊன் பொருள்கள் பிராமணனுக்கு கொடுக்க வேண்டியது வைசியனுடைய தொழிலாகும். பட்சண பதார்த்தங்கள், அதாவது உணவுப் பொருள்கள் கிடைக்காவிடில் பிராமணன் நசித்து போகிறது. அதனால் இச்சொல்லிய விதத்தில் சக்தியை தன்னிலேயே அடக்கி வியாபிக்க செய்தால் மனம் விசாரங்களாகி வெளியினுள்ளில் நசித்து போகிறதில்லை. அப்பொழுது பிராமணனாயிருக்கிற மனதுக்கு நாசமில்லாமல் தன்னில் தானே லயிக்கிறது. இதாகும் வைசியனாயிருக்கின்ற புத்தியினுடைய தொழில். சூத்திரன் என்று சொல்லுகிறது நான் என்கிற அகங்காரமாகும். நான் என்கிற அகங்காரத்திற்காகும் அநேக ஜாதிகள் உள்ளது. ஜாதிகள் என்று சொல்லுகிறது பல விசாரங்களாகும். அதாவது நான் ஸ்தானி, மானி, பண்டிதன், மற்றவன் சண்டாளன், மூடன் என்றிப்படி பல வகைப்பட்ட விசாரம் முதலானவைகளாகும். சண்டாளன் என்று சொல்லுகிறது திருடுவது, பொய் சொல்லுவது, சதி செய்வது, கொலை செய்வது, விபச்சரிப்பது முதலான துர்விருத்திகள், அதாவது கெட்ட தொழில்கள் செய்கின்றவரும் செய்ய வேண்டும் என்கிற விசாரத்தோடு உள்ளவருமாகும். இந்த ஜாதிகளையாகும் மிகவும் தூர நிறுத்துவதற்கு சொல்லி இருக்கிறது. இதற்காகவும் சூத்திரரை தீண்டக்கூடாது என்றும் சூத்திரரில் அநேக ஜாதிகள் உண்டென்றும் சொல்லுகிறது. ஆனால் சூத்திரனாயிருக்கிற அகங்காரத்தினால் உண்டாக்கப்பட்ட மேற் சொன்ன எல்லா விசாரங்களையும் தொழில்களையும் விட்டு பிராமணனாயிருக்கிற மனதனுடைய பாத சேவையாகும் செய்ய வேண்டியது. பாதம் என்பது ஸ்தானமாகும். அதனால் மனத்தினுடைய ஸ்தானமாகிய புருவ மத்தியத்தை சேவிக்கிறது. இதாகும் அகங்காரமாயிருக்கிற சூத்திரனுடைய தொழில். இதல்லாமல் நான் பிராமணனாகும். வேத சாஸ்திர புராணாதிகளெல்லாம் எனக்கு மாத்திரமே படிக்க கூடும். மற்றவர் யாரும் படிக்க கூடாது. மற்றவன் சூத்திரனாகும், சண்டாளனாகும், அசுத்தனாகும். அவனை தூர நிறுத்த வேண்டும் என்று
இப்படி அபிமானித்துக் கொண்டு மேல் சொன்ன அகங்காரத்தினுடைய சேஷ்டைகளான களவு, கொலை, விபச்சாரம் முதலிய சண்டாள தொழில்களை செய்கிறவர் யாரோ அவர் சண்டாளராவார், பிராமணர் அல்ல. பிராமணர் என்பவர் தன்னிலிருந்து சலித்து வெளிக்குள்ளில் வியாபித்திருக்கிற மனதை தானாய் நித்தியமாயிருக்கிற தன்னில் தானே லயிக்க செய்து தன்மயமாகின்றவராகும் பிராமணர். சத்திரியர் என்பவர் நான் சத்திரியனாகும், துஷ்டர்களை நிகிரிக்க வேண்டும் என்று கருதி துப்பாக்கியினாலும் வாளினாலும் மற்ற பல விதங்களினாலும் ஒவ்வொருவரையும் கொலை செய்பவர் சத்திரியர் அல்ல. அப்படி செய்கின்றவர் நான் என்று அகங்காரத்தின் துர்விருத்தி, அதாவது கெட்ட தொழில் செய்கின்றவராகும். அதனால் அவரும் சண்டாளராகும். ஆனால் சத்திரியன் என்பது தன்னுடைய ஜீவனை தன்னில் பிரகாசிப்பித்து ராக துவேஷாதிகளாய் இருக்கின்ற சத்துருக்களை நசிப்பித்து தன்னுடைய மனதிற்கு யாதொரு அசைவமில்லாமல், அதாவது சலனமில்லாமல் ஸ்திரப்படுத்துகின்றவராகும், அதாவது நிலைக்க செய்கின்றவராகும். வைசியர் என்பவர் கோரட்சை, கிருஷி, வாணிபம் என்று நினைத்து பசு, எருமை இவைகளுடைய கழுத்தில் கயிற்றினால் முடிச்சிட்டு கட்டி கஷ்டப்படுத்து அவை பிரசவித்து உண்டாகின்ற கன்றுகளை வேறுபடுத்தி கட்டியும் அந்த கன்றுகள் கொடுக்க வேண்டியதான பாலை கறந்தெடுத்தும் விற்கிறதும், பசுவினால் உண்டான காளைகளையும் எருமையிலிருந்து உண்டான போத்து, அதாவது கிடாக்களையும் எருமைகளையும் மற்றும் பிடித்து கழுத்தில் நுகம் வைத்து பாரமாயுள்ள கலப்பையை கட்டி இழுக்க செய்வதும் வியாபாரம் என்று கருதி பல சரக்குகளை சேகரித்து எடையிலும் அளவிலும் விலையிலும் மோசம் செய்தும் அதிக லாபம் எடுத்து வியாபாரம் செய்வது, இதை செய்கின்றவர் வைசியர் அல்ல. இவ்விதம் செய்கின்றவர் நான் என்கிற அகங்காரத்தின் துர்விருத்தியால் செய்கின்றவராகும். அவரும் சண்டாளரே ஆவர். ஆனால் வைசியர் என்பது பேச்சாயிருக்கிற சப்தத்தை தன்னில் அடக்கி கிருஷி செய்து முன் சொன்ன விதத்தில் செய்கிறவராகும். சூத்திரர் என்பவர் பிராமணர் என்றும் மற்றும் அபிமானித்து வருபவருக்கு அடிமை தொழில்களை செய்து பாத சேவை செய்தும் பல ஜீவ இம்சைகளையும் மதுபானம் முதலான கெட்ட தொழில்களும் செய்து நடக்கின்றவர் சூத்திரர் அல்ல. அவரும் அகங்கார விருத்தியால் செய்கின்றவராகும். அதனால் அவ்விதம் நடக்கின்றவரும் சண்டாளராகும். ஆனால் சூத்திரன் என்பது தனது மனதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய புருவ மத்தியத்தை ஆசிரியித்து, அதாவது சேவை செய்து அவ்விடத்திற்கு தன்னுடைய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டி யத்தனம் செய்கிறவராகும் சூத்திரர். இதற்காகும் பிராமண பாத சேவை. ஆகையினால் மேல் சொன்ன 4 வருணங்களும் ஒன்றிலேயே உற்பத்தியாகி ஒன்றிலேயே அடங்குவதானது கொண்டு ஜாதி என்பது இல்லவே இல்லை என்று நன்கு புலப்படுகின்றது. அதுகொண்டு 4 ஜாதிகள் கிடையாது. இவ்வித ஜாதிகளெல்லாம் அவனவன் உண்டாக்கி அவனவன் உள்ளதான குணமாயிருக்கின்ற ஜீவன் கர்மமாகி வாயுவாகி வெளியினுள்ளில் வியாபித்த பொழுது அதிலிருந்து 4 வருடங்களாகி உண்டாவதும் அது தன்னில் தானே சிருஷ்டிக்கவும் செய்ததாகும். அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இவைகளாகும். இவைகளில் இருந்தாகும் எல்லா நிலைமைகளும் உண்டாயின. இதல்லாமல் பிராமணன் என்றோ சத்திரியன் என்றோ வைசியன் என்றோ சூத்திரன் என்றோ ஒரு சிருஷ்டியும் உண்டாயிருக்கவில்லை. இவ்விதம் எல்லா சிருஷ்டிகளும் தன்னுடைய சக்தி வெளியினுள்ளில் வியாபித்த பொழுது
அதிலிருந்து உண்டாகி தன்னை தான் அறியாமல் அந்தகாரத்தில் பட்டு போனதாகும். எப்பொழுது தன்னைத்தான் அறிகிறதோ அப்பொழுது மற்றொன்றில்லை. தன்னைத்தான் அறிய வேண்டுமென்றால் மற்றுள்ள தன்னுடைய பிராந்தை, அதாவது பைத்திய செய்கைகளை விட்டு தன்னுடைய சக்தி தன்னில் தானே லயிக்க வேண்டும். அப்பொழுது தன்னை தான் அறியலாம். அச்சந்தர்ப்பத்தில் தானாய் தன்மயமாய் தீருகிறோம். அதற்கே கைவல்யம் என்று பெயர். 18ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.